मांगल्यं तंतुना नेना मम जीवन हेतुनां कंडे भद्रामि शुभकेतुं जीर्णकरतां सतम्। உங்க மாமனாருக்கு 2 தாரமா. இந்த 2 பையனும் 2ஆம் தாரத்துக்கு பிறந்த பசங்களாம். இந்த 2 பையன் மேலயும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசையா. அதனால நீ முதல் நாள் இருந்த இந்த பையன் எங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கணும். இல்லன்னா அவனுங்க உன்னையே ஆட்டி படிச்சிடுவானுங்க. எதுவோ அனுபவப்பட்டோம் நான் சொல்றேன். அப்புறம் இஷ்டமா நான் வரேன். ஏன் இங்க நின்னுட்ட? ஓஹோ, தம்பிங்க தூங்கிட்டாருங்களா? தூங்கிட்டோம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தரையில படுத்துக்கிறேன். அண்ணா ஊருக்கு போகும்போது அழக்கூடாது. நான் என்ன சீமைக்கா போறேன்? பட்டத்துக்கு தானே. 2 மாசம் பரீட்சை எழுதி ஒடியாந்துருவேன். உங்க அண்ணன் பெரிய வைக்கிறா வேணா? ராமு, உங்க அண்ணன் வைக்கிறானதுக்கு அப்புறம் உன்னை நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு உன் காலை குணப்படுத்திடுவேன். நீ மத்தவங்க மாதிரி ஓடலாம் ஆடலாம். ஒன்னு இன்ஜினியருக்கு படிக்க வைக்க போறேன், உங்க அண்ணனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அதுக்குள்ள உங்க பெரிய அண்ணனுக்கு வயசாயிடும். நீங்க 2 பேரும் நிறைய சம்பாரிச்சு உங்க அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்தணும். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, குட் பாய், குட் பாய். ராதா, என் தம்பிங்க 2 பேருமே எனக்கு உயிர். அவங்க கண்கலங்கனா என்னால தாங்கவே முடியாது. அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இனிமே நீ அவங்களுக்கு கண்ணி மட்டும் இல்லை, அம்மாவும் கூட. மறந்துடாதே. வரட்டுமா? சரிங்க. ராஜா வர்றேன், ராமு வர்றேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க. நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்டா. நீங்க ஏன்டா பசங்களை அடிக்கிறீங்க? எங்களை காப்பாத்துங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்களை பிச்சை எடுக்க சொல்றாங்க. என்னங்க, நீங்க எங்களுக்கு அப்பா மாதிரிங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னால நான் பாய், இப்ப வளர்ந்துட்டேன் மேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை பசங்களை என் கூட அனுப்பு. என்னது? ஏன் குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா? என்னையா வந்த இடத்துல உறவு கொண்டாடுற? உன்னை மேஸ்திரி பாய், ஏன்பா உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க, நாங்க அனாதைங்க.
என்ன வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. இனிமே எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர் இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஃபரிதா, அன்வர், வா 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 வா. யார் வந்திருக்காங்க பாரு நம்ம வீட்டுக்கு. ராஜா, இது ஃபரிதா உன் தங்கச்சி, இது அன்வர் உன் தம்பி. ஃபரிதா, இனிமே இந்த 2 அண்ணன்மார்களும் நம்ம வீட்டுல தங்க போறாங்கம்மா. ஐயா, இனிமே எனக்கு 3 அண்ணங்க. அப்பா, அப்படியா? நான் ஆடுறதுக்கு மட்டும் தான் நினைச்சேன். சரி வாங்க, இனிமே ரிஹர்சல் ஆரம்பிக்காட்டி இவன் அழ ஆரம்பிச்சிருவான் போல இருக்கு. கம் ஆன். ராமு, உனக்கு எவ்வளவு இன்விடேஷன்ஸ் வேணும்? எனக்கா? எனக்கு எதுக்கு இன்விடேஷன்? ஏ, உங்க அண்ணனுக்கு அனுப்பலையா? அண்ணனா? அவர் எங்க இருப்பாரோ என்னமோ யாருக்கு தெரியும்? ஏ, அவர் அமெரிக்கால இருக்காரோ, லண்டன்ல இருக்காரோ, துபாய்ல இருக்காரோ யாருக்கு தெரியும்? ஆமா, உங்க அண்ணனுக்கு என்ன பிசினஸ்? 1 2 புதுசா 4 பெட்ரோல் கிணறு வாங்கணும் லாஸ்ட் டைம் வந்தப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அநேகமா இந்த ட்ரிப் வாங்கியிருப்பாரு. மஞ்சு, யூ நோ சம்திங்? ஒரு வாட்டி என்ன பார்க்க வரப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வித்தின் 45 மினிட்ஸ் ஒரு புது பிளேன் வாங்கிட்டு இங்கே வந்துட்டாரு. என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். டே, மனுஷனுக்கு டைம் தாண்டா முக்கியம்னாரு. அந்த மாதிரி பிஸியா இருக்கிறவரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுவாரா? அனிதா, நம்ம காலேஜ் ஆபீஸ்ல ராமுவோட அட்ரஸ் வாங்கி அவங்க அண்ணனுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிரு. சரி. டே குண்டு, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, உங்க அண்ணன் புதுசா ஒரு பிளேன் வாங்கினாருன்னு சொன்னீங்க. அத உங்க வீட்ல எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாருன்னு யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். எங்க வீட்டு பின்னாடி சர்வன் குவார்டர்ஸ் இருக்கு, அங்க கொஞ்சம் இடம் இருக்கு, அதுலதான் நிறுத்தி வச்சிருப்பாரு. ஆச்சரியமா இருக்குடா. ஆமா, இப்போ உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நான் இங்கதான் இருக்கேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்பா. அப்படியா? மனுஷ் தலைவரே, எங்க சவாரி? அண்ணா நகருப்பா. ஏப்பா டிரைவர், வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ, கண்ணை தொடச்சிட்டு பாருயா. இத போய் கட்ட வேண்டியது சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்னத்தான் கூப்பிடுவ போது இருக்க. பின்ன என்னையா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி, மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. நிஜமாவா? வணக்கம் சார். வணக்கம். என்ன பயில ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா? அப்படி இப்படி என்ன கஞ்சா அப்படின்னு கடத்தல் தங்கம் இதெல்லாம். என்னையா வம்பு பண்ற? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? கோச்சுக்காத சார், என் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? என் வண்டி பேசும். மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி 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 இருக்கு. சீனி என்ன திருப்பி கொடுத்துற, இல்லன்னா நான் உனக்கு இனிப்பு தர்றேன். குடையா? கூடையா? கஞ்சா. இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்க கேட. இறங்க. திருட்டு பசங்களா. நம்ம லட்சுமி தான். போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை, நமக்கு தான் கொஞ்சம் கம்மி. வாயே வாயே, கேளா கேளா,
பனானா பனானா கபாலி. அதான் நான் பார்த்தேன். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு 2 பேருக்கு தான் தைரியம் உண்டு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு யாருன்னு கேளுனா. யாருப்பா? என் பொண்டாட்டிப்பா. அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவான். அவ நீ இப்படி அடிச்சு போயிருக்க, மூஞ்சிலாம் தொங்கி போய் கிடக்கு. மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது, வாழ்க்கையே தொங்கி போய்க்குது நைனா. வதன்னு ஒரு டஜன் புள்ளிங்க, 10 குறைக்கு தங்கச்சி வேற. இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டிய தள்ளின்னு நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது. ஏயா கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே 2க்கு மேல வேண்டாம், அது உனக்கு புரியல? ஆமா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது? என்ன கஷ்டம்? பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா தூக்கத்துல பெறலும் போது அவன் மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சா மாதிரி ஆயிடுச்சு. அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட. சிரினா சிரி, நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமைய பார்த்து ஊரே சிரிக்குது. கடை வச்சிருக்கிறது நான் சொல்லி கேட்டீங்க, கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை எங்க தெரிய போகுதுன்னு. நீ கைட்டிக்க, நான் அவனை அமைக்கிறேன். நீ கைட்டுக்கிறேன் பழவண்டி வண்டியோட சார். பழம் எடுத்துமா சார் வீட்டுக்கு? எடுத்துமா சார். சரி சரி, அம்மா கிட்ட சொல்லு சார், கபாலி பழம் கொடுத்தான்னு சொல்றேன். ஓய் ஓய். எப்படி நடு ரோடு நடந்து போது பாரு. இவன் அப்பம் கட்டின ரோடு மாதிரி. இத பாரு அம்மா, அனுராதா சில்க் தாயே, கொஞ்சம் திரும்பி பாரு, எவ்வளவு தூரம் பின்னாலே வருது. இத பாரு, இப்போ இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன். இந்த ரோடு நான் கவர்மெண்ட் மட்டும் தான் கட்டி வச்சிருக்காரா? வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்தியக்காரி ஐல பூ புள்ள தச்சு. ஆமா, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை நான் பின்னால இருந்தே பார்த்தேனா முன்னால இருந்த விஷயம் தெரியல. நீங்க எங்க போன சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஹென்ஸ்மேன் ரோட் போவோம். வாங்க வாங்க. வேண்டாங்க, என்கிட்ட பணம் இல்ல. எது? என்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லையா? ஆஹா. பரவாயில்ல, நான் போய் கேட்டேனா. வாங்க வாங்க வாங்க, மெதுவாங்க மெதுவாங்க. ஐயோ, நீங்க எப்படி நடந்தா எனக்கே வயிறு கலக்குதுங்க. மெதுவா மெதுவா. மன்னிச்சிடுங்க, இந்த புள்ளத்தாச்சியம் தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டேன். ஷாபைக்கு போய் கொடுத்துடாதீங்க. வாங்க உட்காருங்க. மெதுவா மெதுவா மெதுவா, வீணா வாசிக்கிற மாதிரி. சௌகரியமா உட்காருங்க. என்ச்மேன் ரோட். ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி, சோதிக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன சொல்ற? சீச்சி இருக்காது. இத பாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. கண்ட நேரத்துல விளையாடாத லட்சுமி. என் கண்ணில, என் ராணில. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஆயிடுமா? விழுந்தவன் தைய தொட்டு கும்பிடுற. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன். விளையாடுற என்னமா? உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பியும் காலேஜ்ல படிக்கிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுறேன். ஆமா, இப்ப எத்தனாவது மாசம்? 9வது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? ஒம்பு தானே லட்சுமி. நீ மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட். லட்சுமி ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்ப. நீயும் உன் வண்டியும். பரவாயில்ல, குழந்தை பிறந்த சொல்லி அனுப்புங்க. முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன். ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு. வேணுங்க, உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல, எனக்கு வேணும். பாத்தியா லட்சுமி, உனக்கு கிடைக்கிற பட்டம். இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடுமா? வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ளக்கடத்தக்காரன் வந்தாங்க, நீ ஸ்டார்ட் ஆகல, நான் என்ன ஒத்துக்கிறேன். ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு, 9 மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவன் வந்து உட்கார்ந்து இருக்கா. நீ ஸ்டார்ட் ஆகலன்னா எப்படியா? இரு, இன்னைக்கு உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்து, அப்பதான் புத்தி வரும்.
ஃபரிதா 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 பாத்தியா என்னண்ணே? ராமுகிட்டே தபால் வந்திருக்கு. அவன் காலேஜ் பெரிய ஆண்டு விழாவா நம்ம கட்டாயம் வரணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விடேஷன் அச்சடிச்சு அமைச்சிருக்கான். என்ன ஸ்டேஷன்? இன்விடேஷன். அது இன்விடேஷன் இல்லண்ணே, இன்விடேஷன். ஏதோ ஸ்டேஷன் இது போணுமா இல்லையா? பின்ன கட்டாயம் போடும். அது எவ்வளவு பெரிய காலேஜ். ஆனா அங்க எல்லாம் போகும்போது இந்த ட்ரெஸ்ஸோட போனா வெளியில தரத்திடுவாங்க. நல்லா டிப்டாப்பா போணும். கரெக்ட். அப்புறம் ஏதாவது ஒரு பியூன் நினைச்சிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய ஆளுங்க எல்லாம் அங்க படிக்கிறாங்க. அங்க போனா சும்மா டக்கரா போணும். அண்ணே ஒண்ணு பண்ணுனே, நல்லா அழகா சில்க்ல ஜிப்பாவும் வேஷ்டியும் வாங்கி போட்டுட்டு போனே. கரெக்ட்டுமா ஃபரிதா, ரொம்ப கரெக்ட்டுமா. அப்படியே ஒரு துண்டு போட்டுடு, கையில ஒரு கூஜா கொடுத்துடு, அங்க போய் கச்சேரியா பாயிட்டு வந்துடுறேன். மூஞ்சிய பாரு. சரி போனேன். அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா? சும்மா இங்கிலீஷ் துறை எலிஜிபெத் மாதிரி. 10.5 12.5 ஓ வாட் எ லாங் ஹேண்ட். என்ன சொல்ற? ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன். புடிச்சுக்கோ. யோ டேப்பையா. டேப். இப்போ குதிக்க போறேன். 1 2 3 37. பெரியவரே, நான் உன்ன சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன? நீங்க சின்ன குழந்தைகள் துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க. ஏ மேன், I stitching only great men. You know Amitabh Bachchan? Great star. He is my customer. What nonsense you are talking? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணாப்பினா திட்டுறியா? குள்ள போயில அடிச்சேனா காணாம போயிடுவேன். No no, நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு, பெரிய மனுஷன் ஆயிடுவேன். டைலர், எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கொடுத்து வச்சிருங்க. இத பாருங்க, ஒரு நிமிஷம். நான் ராமோடைய அண்ணன் பிரதர். நான் கொஞ்சம் பார்க்கணும். சார், அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு. டிராமா ஆரம்பிக்க போகுது. நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களேன். பாப்போமே. இன்விடேஷன். ஆமா லலிதா, இவர் ராமோட அண்ணன் பிரதர். ஹலோ, உள்ள சீட்ல உட்கார வச்சுட்டேன். ஓகே வாங்க சார். உங்களுக்கு பிடிச்ச தப்பா நினைச்சு பரவாயில்ல, மன்னிச்சுக்கீங்க. அந்த சீட் காலியா இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க. அங்க எங்க உட்கார கூடாது? இல்ல இல்ல, இங்கதான் உட்காரணும். மன்னிச்சு. Excuse me, can you tell me what time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, yes.
தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், ஒன்லி தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சா முச்சான் பேசிக்கிட்டு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்துவிட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். ஜூலியாக மிஸ் மஞ்சு, புரூட்டஸ் ஆக பத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. என் தம்பி வாருங்கள் என் அன்புள்ள புரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றெனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே, நீர் செல்லலாம். யூ ஆர் கோயிங், நோ ஸ்டேயிங். ஆணை. நான் சொல்வேன், love is blind. I am a lover, so I am blind. I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது, பார்க்கத்தான் போகிறது. அரசே, என்ன தளபதியாரே? ஓடி செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்து விட்டார். நீர் எதற்கு வாசலில் போய் நில்லும். ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன். நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. டுமாரோ ஜூலி will be mine. Julie will be mine. Love is blind. So I am also blind. வா 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 வா. காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்து விட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம். உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது. தூள்மா புடிச்சுக்கோ, புடிச்சுக்கோ, விடாத விடாத விடாத. ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். பின்னிட்டேமா, என்னம்மா நடிக்கிறாயா? எப்படி பிரதர்? ஷிட். எஸ் எஸ், தேங்க்யூ. ஜூலி, நான் 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 செல்வத்தை தோற்கடித்து, செல்வத்தை தோற்கடித்து, சட்டத்தை முறியடித்து, சட்டத்தை முறியடித்து, காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன். நாட்டுவேன், நாட்டுவேன், நாட்டுவேன். இது ஏன் சீன் இல்லடா? பரவாயில்ல, நீ போய் சமாளி. எக்கு தப்பா ராமு, பாவம் அந்த பையனை மொத்துன்னு மொத்துட்டால ரொம்ப அடிபட்டு இருக்கும். பேனட் எல்லாம் கண்டு போயிருக்கும். நீ ஒண்ணு பண்ணு, அவனை பார்த்தேன்னா 10 ரூபாய் ஆப்பிள் வாங்கி கொடு. பரவாயில்ல, நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு? தெரியல ராமு, வர புத்தி ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. எப்ப பாரு போல்ட் நட்டு ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டையில இருக்கு. அந்த பையனை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறல, போனா ஒண்ணு பண்ணு, இந்த இதுல வந்து ஒரு 30 ரூபாய் இருக்கு, அவங்க கிட்ட கொடு. ஆர்எக்ஸ்ல வந்து சாப்பிட்டோம். நான் பணம் கொடுத்தா சொல்லாது, ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறதுக்கு பணமும் கொடுக்கறான்னு நினைச்சுக்குவா. இது அடி சொன்ன உடனே ஞாபகம் வருது. சின்ன வயசுல ஒரு அனுமார் விஷயம் போட்டுருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சுட்டு வெளியே தூக்கி போட்டுறேன். என்ன பண்றது, கெட்ட நேரம். நீ என்ன இப்படி அடிச்சு போயிட்ட? இருந்தா எப்படி? இந்த காலேஜ் சாப்பாடு நம்பவே நம்பாத.
இந்த பணம் வச்சுக்கோ. ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட, நல்லா இருக்கணும். இது என்ன துணி இது? இந்த இதை வச்சுக்கோ. நல்லா சூட்டு பேண்ட் தைச்சு ஹீரோ மாதிரி இருக்கணும். அவட்டா அந்த பையனை பார்த்து சொல்லு, தப்பா நினைச்சு கூடாது சொல்லு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. பஸ் நேரமாச்சு. நீ ஒண்ணு தப்பா நினைக்கலையே? இல்லண்ணே, உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன்? சரி, என் தம்பி என்ன பத்தி எப்படி தப்பா நினைப்பா? ஒண்ணு இல்ல, உன் சிநேகிதனாச்சே அடிச்சிட்டனே, அதனால சொன்னேன். நேரமாச்சுண்ணே, நான் வர்றேன். உடம்பு நல்லா பாத்துக்கோப்பா. உண்மையா நான் உயிரை வச்சிருக்கேன். நம்ம குடும்பத்துல நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேன்னா எனக்கும் பெருமை, உனக்கும் பெருமை. நான் வரேன். நான் வரேன். பட்டா சரி வரேன். உடம்பு நல்லா பாத்துக்கோ. உடம்பு நல்லா பாத்துக்கணும். வாரம் எடுத்து வச்சு குளிப்பா. பணம் தேவைப்பட்டதுன்னா கார்டு எடுத்து போடு. அனுப்ப இதை பணம் வச்சுக்கோ. போட்டா வணக்கம் தலைவரே. வணக்கம். ஐயோ, என்ன மன்னிச்சுக்கோங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னையா தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சு. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ் போலீஸ். கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். எப்போ? நேத்து. குழந்தைங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இனி ஸ்கூலுக்கு போயாச்சா? குழப்பறாள. அப்பா இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி. அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். அப்படிக்கோ அப்படிக்கோ, பிடிச்சுக்கிட்டோம் பிடிச்சுக்கிட்டோம். இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா. இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன் வாங்க. அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன்.
வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படி அப்படி அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். அதே பொண்ணு இந்த காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணால பார்த்தேங்கிற. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம். இதையும் கதவை சாத்தி கேட்டான். என்னடா இது ரொம்ப போச்சு. நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. டாக்ஜி டாக்ஜி, எங்க சார் பணம்? என்னையா கேள்வி இது? லண்டனுக்கு போலாம் வரியா? எப்பவுமே ஆளை பார்த்து கேள்வி கேட்கணும். இப்ப யாருன்னு தெரியுதா பாரு. கபாலி. ஐயோ, கபாலின்னு கூப்பிடாத. இப்ப நான் கே பாலி. இது ஆளே மாறி போயிட்டா. நீ குந்தினேனா? நீ ஒண்ணும் கண்டுக்காத, வா. எல்லாம் போற வழியில எல்லாம் பேசிக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்ன கணக்குன்னா, நம்ம துலுக்கானங்கிறானே அவனால வந்தது இது. ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? லாட்டரி கிட்டி விழுந்ததா? லாட்டரி இல்லைன்னா பொதையிலே கட்சிக்குது. உதயல. ஆமாம்பா, 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றேன். புரியலையே. அதான்பா, 1 நோட்டு கொடுத்தா 2 நோட்டு கொடுப்பானுங்களே, அந்த பிசினஸ் பண்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு. நாளைக்கே டாக்ஸியை வித்து 20,000 ரூபாய் கொடு. நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கபால் ஆயித்துறேன். போப்பா, அந்த வாழைப்பழ வியாபாரம் எப்ப விட்ட? அது ஏன்பா கேக்குற? பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம். அது என்ன கணக்குன்னா, போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டிக்கினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கச்சுது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கினேன். பங்களாவா? அப்புறம் ஒரு பென்ஸ் கார் கூட வாங்கினேன். அம்மா, இப்ப எங்க இந்த பென்ஸ் கார்? என் பொண்டாட்டி கொத்தால் சாவடிக்கு போயிது, காய்கறி வாங்க போயிது. ஆயிட்டு 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 லெப்ட் கட் பண்ணு, லெப்ட் லெப்ட். இதான் நம்ம பங்களா. என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல. நான் எதுக்கும் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னா நிறுத்து. பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா. உள்ள வாப்பா, பீர் சாப்பிட்டு போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன்னை திருத்தவே முடியாதுப்பா. இந்தா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. போலீஸ் கிலீஸ்ல மாட்டிக்க போற. இத எது கட்டுனுக்கிறேன்? ஷோக்கு கட்டுனுக்கிறேன்னு நினைச்சீங்கயா? டப்புல மாட்டிங்கன்னா டப்புனு இசுக்குவேன். கபாலி. கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க. 10 ரூபாய் தான் மீட்டரா இருக்கு. மிச்சத்தை வாங்காம போறிய? மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. ஏன்? டிப்பு முனிமா. அம்மாடிய பாலி வந்துக்கிறேன். கதவு தாண்டி என் கண்ணு. அப்பா, அல்லா ஆரஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்போ நிக்குது. டெம்போ நிக்கிற அந்த வீட்டு முன்னால ஒண்ணு இல்லப்பா, அந்த வேலுச்சாமி பைய அந்த வீட்டை காரி பட்டி 2 மாசம் ஆகுது இல்ல, ஏன் ஆளே வரல. அந்த வீட்டுல ஒரு பேய் உலாத்துதுன்னு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பயந்து யாருமே வரல. ஆனா ஒரு பொண்ணு மாத்திரம், பொண்ணுன்னா பேய் இறங்குமேன்னு தெரிஞ்சு தைரியமா தனியா கொடுத்துட வந்திருக்குது. பொண்ணா? பொண்ணேதான். தனியாவா? டேய், புடவை கட்டி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அடடே ராமு, என்னப்பா இது? லெட்டர் போட்டு ஸ்டேஷனுக்கு முன்னாலே கூட்டு வந்திருப்பேல. திடீர்னு உங்க முன்னால வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம் தான் லெட்டர் போடாம வந்தேன். பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? பயந்து போய் பாதிரியே வந்துட்டியா? என்னப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதிருக்கானே. அப்போ நிறைய மார்க் வரும்னு சொல்லு. இரு இரு, முதல்ல உன் நம்பர் என்னன்னு சொல்லு. நம்பரா? நம்பர் எதுக்கு? இவன டாக்ஸியா? போர்டு எழுது கழுத்தை மாட்டிக்கிறதுக்கு. என்னப்பா நீங்க? ஐயோ, அது இல்லப்பா,
பரீட்சைக்குன்னு தனியா நம்பர் தருவாங்க. அது பேப்பர்ல வந்தா தான் இவன் பாஸ் பண்ணதா அர்த்தம். அப்படியா? ஆ. என்ன நம்பர் அது? 5471. 5471 உள்ள போய் எழுதி. வா 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 ஓடி. என்னையா இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இல்லம்மா, கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம். ஏய் ஏய் திட்டு பத்துக்கலாம். என்னடா பண்ணிருக்காங்க? வர இப்ப வர. பொம்பளை பொறுக்கி இன்ஸ்பெக்டர் புண்டாட்டியா நீ? எப்படி 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 இன்னைக்கு குழந்தைங்க பொண்ணு நாளை ஸ்கூலுக்கு போயாச்சா? முடியா ஏமாத்துற? ஏழுங்க குடிக்க எடுத்து வந்து கள்ளச்சாரமா காய்ச்சுற. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? யாரா நீ உபதேசம் பண்றது? இந்த நாட்டோட குடிமகனப்பா. அதர்மத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் தர்மம் சொல்ல வந்திருக்கேன். நியாயத்தை சொல்றேன். என்னடா நியாயம்? இந்த அடி தடி சண்டையில வேண்டாம். நீங்க அடிக்கிறீங்க, அப்ப நான் அடிக்கணும். அடிப்பியா நீ? விட்டுடுவோமா? பின்னிடுவா. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு நோக்குங்க. கழுத்து பிடிச்சிட்டியா? என்ன கை எடுக்க மாட்டேன்ல? இப்ப சுத்தி விடுற பாரு. இப்ப பிடிச்ச பாரு. இப்ப அடிச்சே பாரு. இப்ப பின்னுவே பாரு. இப்ப 2 பேரா நல்லா இருக்கும். அடிக்க பாரு. சொல்லாத சொல்லாத. இப்ப மேல எகிரி சம்பல் சால்ட் அடிச்சு உங்களை நிக்க போய் பாரு. நின்னுட்டுனா இப்ப பாரு. சும்மா ஏர்ல சுத்தி சுத்தி அடிக்கிறேன். தலைய புடிச்சிட்டுனா இப்ப பின்னால ஒதுக்க போய் பாரு. அங்கெல்லாம் தூளு. சொல்லிக்கிட்டே உதைக்கிறான். வாங்கிட்டு இருக்கானுங்க. வெக்கம் இல்ல. கட்ட கட்டெல்லாம் வேண்டாம். சும்மா தமாஷா சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ அடிச்சுதான் சத்து போயிட்டா உன்னை உள்ள போட்டு விடுவாங்க. குதிக்கலே இருக்கு. இப்போ அடி. ஐயோ போச்சே போச்சே. சொல்லிக்கிட்டே உதைக்கிறானே பாவி. நல்லா இருப்பியா? அர்த்தம் யாரு? அர்த்தம் யாரு? எவனும் இல்லையா? அப்பவே சொன்ன கேட்டீங்களா? சும்மா தர்மத்தை கடி வாங்குனீங்க. நம்மளையும் டேடாக்கிக்கிட்டு. அட பாவி. அடுப்பெல்லாம் உடைச்சிட்டா உன்னை என்ன பண்ற பாரு. அடுப்பு அடுப்பு இடுப்பே உடைச்சு விடுறேன். இடுப்ப உடைப்பியா? கையை கட்டினா உடைச்சு விடுவேன். பொம்மையா நீ பொறுக்கி கம்மி நாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி கபகபாய் இருந்து கபகபா இருக்குதா? ஏமாத்த அடிச்சேனா? அடிப்பியா? அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா நீ? அவ்வளவு தைரியம் இருக்கா? அடியா பாக்கலாம். அடியா பாக்கலாம். சரியான ஆம்பளையா இருந்தா அடி.
பாது பாட்டில் 10 நாளா மூளைல கொழும்பு தூக்கமே கிடையாது. நான் சொன்னேன்ல 4 நாளுக்கு ஒரு வாட்டி ஏறுது இறங்குதுன்னு. இதான் பக்கத்து வீட்டுல 1000 நடக்கும். அதை பத்தி நமக்கு என்ன பாத்தீங்க? பக்கத்து வீட்டுல சாராய காசுங்க 10 ரூபாய் சொல்லிக்கலாம். நாளைக்கு ஏதாவது இந்த பக்கம் சாராய வாடை வந்தது உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். உன்ன மாதிரி 1000 பேரை பாத்துட்ட. போயா பரட்டு தலையா. எடுத்தா எல்லாம் சரியா போடுங்க இருக்குது. அப்பா இதை போச்சுக்கிட்டேன். நான் விடமாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்தாச்சுல? போங்க எல்லாரும் போங்கயா. இவ என்ன இப்படி கத்துறா? பெரிய வீர போயா. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு போங்கயா. யோ என்கிட்ட வாலாட்டினல நாளைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. நம்பர் 5471 71 பாஸ் ஆயிருக்குப்பா. கனவெல்லாம் நிர்வாகிச்சு. என்ன கே பாலி? ஐயோ அந்த பேரை சொல்லி கூப்பிடாத. நான் போலீஸ் தேடி நிக்குது. நீ கபால் என்ன கூப்பிடு. என்ன எப்படி ஆயிட்ட? காரு பங்களா கோட்டு சுடி இதெல்லாம் என்ன ஆச்சு? அது ஏன் கேக்குற? இந்த 2ஆம் நம்பர் பிசினஸ் ஒண்ணு பண்ணி நின்றன. அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அமைக்கணும் பூட்டானுங்க. இத்த கையில குத்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஓரமா பழம் வண்டி நிறுத்தி வச்சிருந்தா அத்தையும் தலையின்னு பூட்டானுங்க. எப்போ நியாயமான பிசினஸ் தான் நிலைக்கும். தெரிஞ்சுக்கினேன். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பொண்டாட்டி குழந்தைங்க தங்கச்சி யாரும் சாப்பிடல. என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அன்னைக்கு நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த. இந்தா. நான் எப்ப கொடுத்தேன்? எந்த பணம்? டிப்பு. நீ கூட அதை சொல்லாத. நீனா புடி. நீ சொன்னிய 1ஆம் நம்பர் பிசினஸ் வாழைப்பழமே விக்கிற. கனவுல வந்தா கூட பரவாயில்ல. முதல்ல அது பண்ணு. ராஜா ராஜா வாய தர. என்னப்பா என்ன சமாச்சாரம்? 4வது வீடியோ செட்டப் பண்ணிட்டியா? ராஜா என் தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி போட்டோ, இந்த மாதிரி டிகிரி. குட்பா குட்பா. ரொம்ப சந்தோஷப்பா. என்ன சார் இது? வந்த உடனே பகவத்கீதையை கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க. அதுனா கூண்டுக்குள்ள மட்டும்தானா? வெளியுறவுங்க கிடையாதா? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழுகுறீங்களா? நியாயமா பார்த்தா உங்ககிட்ட தான் சத்தியம் வாங்கணும். ஆர்டர் ஆர்டர். குற்றவாளி என்னென்ன சொல்ல நினைக்கிறாரோ அத்தனையும் சொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். குறுக்க பேசி கோர்ட்டு நடவடிக்கையில குறுக்கிடக்கூடாது. பிராசிக்யூட்டர்